வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 296 பக்கமாக ஓப்பன் ஆகிற காப்பர் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 302 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். 296 ஓப்பன் ஆனது, தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து 293 பக்கமாக வந்தோன்னா ஓரளவு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. மறுபடியும் 296 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்து தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருந்து 295 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. முழுசாக போன வாரம் ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு பார்க்குறப்ப பெரிய ஏற்ற இறக்கங்கள் எதுவும் இல்லாட்டியும் மார்க்கெட் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதாவது போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 293 விட்டு கீழேயோ 292 பக்கமாகவோ க்ளோஸ் ஆகியிருந்தா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கும் கீழே ஓப்பன் ஆகியிருந்தால் நம்ம தொடர்ந்து மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ப்ரைஸ் க்ளோஸ் ஆனது மறுபடியும் கீழே 292 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துகிட்ருக்கு போன வாரம் முழுவதும். அந்த சப்போர்ட் மறுபடியும் எடுத்து, ஏன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கோடு கிடையாது, அது ஒரு ஜோன். அது பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி மார்க்கெட் இந்த ஏரியாவில் பவுன்ஸ் பேக் ஆனதுக்கு சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லப்படுறது 292 தான். அதனால் மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 296 பக்கமாகவோ இல்லை அதுக்கு மேலேயே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இந்த இரண்டு விஷயம் நடக்கிற காரணத்தினால நம்ம மறுபடியும் மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டில் நமக்கு சந்தேகம் இருக்குது. அதனால் மார்க்கெட் பையிங்க்கு மாறிடுச்சுன்னு சொல்லி ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக பையும் பண்ண முடியாது. நம்மளால் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயம்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். அதனால் என்ன பண்ணலான்னு ட்ரேடிங்கில் பங்கெடுத்துக்காமல் ஓரளவு மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்த்துட்டு நல்ல ஒரு இடம் வரப்போ நம்ம ட்ரேடிங்கை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்றது எங்களுடைய அட்வைஸ். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.